ரயில் தனது வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அனிதாவுக்கு எதைப் பற்றியும் பிரக்ஞை இல்லை. அந்த நேரத்தில் அவள் தனது சொந்த பிரச்சனையில் இவ்வளவு ஆழமாக மூழ்கியிருந்தாள். அவளது மூளையால் வேறு எதையும் சிந்திக்க முடியவில்லை. அப்போது அவளது அருகில் ஒரு மென்மையான மற்றும் பலவீனமான குரல் கேட்டது. மகளே, என்ன ஆச்சு? நீ ரொம்ப கவலையாக தெரிகிறாயே. எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் என்று அவளது அருகில் அமர்ந்திருந்த ஒரு முதிய பெண்மணி கேட்டார். அனிதா தனது கற்பனை உலகிலிருந்து வெளியே வந்து மெல்லிய புன்னகையுடன், அம்மாஜி, நான் என் பிறந்த வீட்டிற்கு போகிறேன் என்று சொன்னாள். இதைக் கேட்ட அந்த முதியவர் புன்னகைத்து, ஓ, இது மிகவும் மகிழ்ச்சியான விஷயமே. பிறந்த வீட்டிற்கு போகும் மகிழ்ச்சியே தனிதான் என்றார். இதற்கு அனிதா பதில் ஏதும் சொல்லவில்லை. அவள் அந்த அம்மாவிடம் என்ன சொல்லப் போகிறாள்? அவள் அங்கே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளப் போகவில்லை, மாறாக தனது துயரத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறாள். ஒரு பெண்ணுக்கு மிகவும் உறுதுணையாக கருதப்படும் அந்த பிறந்த வீட்டிற்குப் போகவே இன்று அவள் 100 முறை யோசிக்க வேண்டியிருந்தது. அவளது சகோதரன் ஆயுஷிற்கு அஞ்சலியுடன் திருமணம் நடந்ததிலிருந்து அவன் தனது குடும்பத்திலும் வேலையிலும் எவ்வளவு பிஸியாகிவிட்டான் என்றால், மாதக்கணக்கில் தன் தங்கையை அழைத்து ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. அனிதா எப்பொழுதாவது அவனுக்கு ஃபோன் செய்தால் அவன் அவசரமாக பேசிவிட்டு உடனே போனை வைத்து விடுவான். அனிதாவின் அண்ணி அஞ்சலியின் நடத்தை அனிதாவிடம் மிகவும் கடுமையாக இருந்தது. ஒருவேளை வீட்டு வேலைகளின் சுமை அவளுக்கு அதிகமாக இருக்கலாம் என்று அனிதா எப்போதும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வாள். ஆனால் இன்று அவளது சகோதரன் ஆயுஷ் அவளுக்கு உதவுவானா? அவன் மறுத்துவிட்டால் அவள் என்ன செய்வாள் போன்ற மோசமான எண்ணங்கள் அவளது மனதில் மீண்டும் மீண்டும் எழுந்தன. ஆனால் பிறகு, என் அண்ணன் அப்படி எப்படி செய்ய முடியும்? அவனுக்காக நான் எதையெல்லாம் செய்யவில்லை. அம்மா இறந்த பிறகு நான்தானே அவனுக்கு தாயைப் போன்ற அன்பை கொடுத்தேன். அதனால் அவன் என்னை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும்போதே ரயில் நிலையம் வந்துவிட்டது. அனிதா அதை கவனிக்கவே இல்லை. ரயிலிலிருந்து இறங்கி ஆட்டோ பிடித்து நேராக தனது வீட்டிற்கு புறப்பட்டாள். வழி நெடுகிலும் அனிதா ஆயுஷிடம் என்ன சொல்வாள்? பேச்சை எப்படி ஆரம்பிப்பது? நேராக பணத்தை பற்றி பேசுவது சரியாக இருக்குமா என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள். இதை நினைத்து அவள் உள்ளுக்குள் மிகவும் அவமானமாகவும் உணர்ந்தாள். இறுதியில் தன் சகோதரனிடம் கையேந்த வேண்டிய சூழல் வந்துவிட்டது. ஆனால் வறுமை ஒரு மனிதனை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என்று சொல்வார்கள். சிறிது நேரத்திற்குப் பிறகு ஆட்டோ ஒரு பிரம்மாண்டமான பங்களாவின் முன் நின்றது. இது அந்த பழைய வீடுதான். ஆனால் இப்போது அது இடிக்கப்பட்டு ஒரு மாளிகையாக மாற்றப்பட்டிருந்தது. வாசலில் ஒரு பெரிய தங்க நிற பெயர் பலகை இருந்தது, ஆயுஷ் மற்றும் அஞ்சலி ஹோம். அந்த பெயர் பலகையை பார்த்ததும் அனிதாவின் கண்கள் கலங்கின. இதுதான் ஒரு காலத்தில் தந்தை தனது பழைய மர நாற்காலியை போட்டு அமர்ந்திருந்த இடம். அம்மா தினமும் நீர் ஊற்றும் துளசி செடியிருந்த இடம். அனிதா ஆட்டோக்காரருக்கு பணம் கொடுத்துவிட்டு கனத்த இதயத்துடன் வாயிலை நோக்கி நடந்தாள். அப்போது செக்யூரிட்டி கார்டு அவளை தடுத்து நிறுத்தினான். நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று கண்டிப்புடன் கேட்டான். அனிதா தயக்கத்துடன், நான் ஆயுஷின் தங்கை அனிதா என்றாள். இதை கேட்ட அந்த செக்யூரிட்டி அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தான். இந்த மாளிகையின் உரிமையாளரின் தங்கை இவ்வளவு மோசமான நிலையில் இருப்பார் என்று அவனால் நம்ப முடியவில்லை. அவன் இன்டர்காமில் பேசிவிட்டு கேட்டைத் திறந்தான். அனிதா உள்ளே நுழைந்தபோது தோட்டத்தில் அழகான பூக்கள் பூத்திருந்தன. உள்ளே சென்று கதவை தட்டினாள். சிறிது நேரம் கழித்து கதவு திறந்தபோது முன்னால் அவளது அண்ணி அஞ்சலி நின்று கொண்டிருந்தாள். அனிதாவை பார்த்ததும் அஞ்சலியின் முகத்தில் கவலை ரேகைகள் தோன்றின. பிறகு ஒரு செயற்கை புன்னகையுடன், அட அக்கா, திடீரென்று வந்திருக்கிறீர்கள், சொல்லவே இல்லை என்றாள். ஆமாம் அண்ணி, திடீரென்று வரவேண்டியதாகிவிட்டது. வீட்டில் ஆயுஷ் இருக்கிறாரா? ஆமாம், அவர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, அதனால் தாமதமாக தூங்குவார். நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று அஞ்சலி கூற அனிதா உள்ளே சென்று வரவேற்பறையில் அமர்ந்தாள். வீடு உள்ளே ஒரு அரண்மனை போல இருந்தது. ஹாலின் நடுவில் இருந்த ஒரு பெரிய சரவிளக்கு வைரத்தைப் போல ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து தன் அண்ணனிடம் பணத்திற்கு பஞ்சமில்லை, அதனால் அவன் எளிதாக அவளுக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுவான் என்று அனிதா சற்று நிம்மதியடைந்தாள். அப்போது அஞ்சலி தண்ணீர் கொண்டு வந்து, சொல்லுங்கள் அக்கா, எல்லாம் நலம்தானே? மாமா எப்படி இருக்கிறார் என்று கேட்டாள். இதை கேட்டதும் அனிதாவின் தொண்டை வறண்டது. முதலில் தண்ணீர் அருந்திவிட்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, அண்ணி, எதுவுமே சரியாக இல்லை. மனோஜிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யச் சொல்லியிருக்கிறார்கள் என்றாள். இதை கேட்டதும் அஞ்சலியின் முகபாவனை மாறியது.
அனுதாபத்திற்கு பதிலாக அங்கு ஒருவிதமான கடுமை குடிகொண்டது. ஓ, இது மிகவும் வருத்தமான விஷயம். அப்புறம் அறுவை சிகிச்சை எப்போது என்று சொல்லுங்கள் என்று அஞ்சலி கேட்டாள். மருத்துவர் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அறுவை சிகிச்சை செய்ய சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மையில் எனக்கு பணத்தட்டுப்பாடு அதிகமாக உள்ளது. மனோஜின் அறுவை சிகிச்சைக்கு 6 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்று அனிதா கண்களை கீழே பார்த்து மெதுவாகச் சொன்னாள். பிறகு அந்த அறையில் ஆழ்ந்த அமைதி நிலவியது. அஞ்சலி தனது கையில் இருந்த தங்க வளையல்களை சரிசெய்து கொண்டே, 6 லட்சம் ரூபாய் என்பது பெரிய தொகை அல்லவா அக்கா? அது மட்டுமில்லாமல் இப்போது சந்தையில் மந்த நிலை நிலவுகிறது. ஆயுஷும் தனது தொழிலைப் பற்றி மிகவும் கவலையாக இருக்கிறார் என்று கூறினாள். இதை கேட்டதும் அனிதாவின் இதயம் கனத்தது. அஞ்சலியின் பேச்சின் அர்த்தத்தை அவள் நன்கு புரிந்து கொண்டாள். அதனால் அவள், எனக்கு தெரியும் அண்ணி, ஆனால் என்னிடம் வேறு வழியில்லை. அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் மனோஜை காப்பாற்றுவது மிகவும் கடினம். என் குழந்தைகள் அனாதையாகிவிடுவார்கள். நான் இங்கே கடன் கேட்கத்தான் வந்திருக்கிறேன். எப்படியாவது உங்கள் கடனை நான் திருப்பிச் செலுத்திவிடுவேன். நீங்கள் ஆயுஷிடம் இதை பற்றி பேசுங்கள் என்றாள். அப்போது ஆயுஷ் மாடிப்படிகளில் இறங்கி வந்தான். யார் வந்திருக்கிறார்கள் அஞ்சலி என்று மேலிருந்து அவன் கேட்க அனிதா திரும்பி பார்த்தாள். தன் சகோதரனை பார்த்ததும் அவள் கண்களில் கண்ணீர் தழும்பியது. அவள் எழுந்து ஆயுஷை நோக்கிச் சென்றாள். அனிதா அங்கிருப்பதைக் கண்ட அவன் அதிர்ச்சியடைந்தான். அக்கா, எல்லாம் நலம்தானே என்று கேட்டான். அனிதா ஆயுஷின் கையை பிடித்துக்கொண்டு, ஆயுஷ், எனக்கு உனது உதவி தேவை. உனது அக்கா கணவர் இப்போது மருத்துவமனையில் இருக்கிறார். அவரது அறுவை சிகிச்சைக்கு பணம் மிகவும் தேவைப்படுகிறது. நீ எனக்கு உதவாவிட்டால் நான் அழிந்து விடுவேன் என்றாள். ஆயுஷ் மெதுவாக தனது கையை விடுவித்துக்கொண்டு தன் மனைவி அஞ்சலியை பார்த்தான். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அஞ்சலி கண்களாலேயே அவனுக்குச் சைகை காட்டினாள். ஆயுஷ் பெருமூச்சு விட்டுக்கொண்டு சோபாவில் அமர்ந்து, மாமாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன் அக்கா. ஆனால் நான் புதிய வீடு கட்டியிருப்பதையும் தொழிலில் என் பணம் நிறைய சிக்கியிருப்பதையும் நீங்கள் நன்றாக அறிவீர்களே. என்னிடம் இப்போது பணப்புழக்கம் குறைவாக உள்ளது என்றான். இதைக் கேட்ட அனிதா உறைந்து போனாள். தனது காதுகளையே அவளால் நம்ப முடியவில்லை. ஆயுஷ், நான் உன்னிடம் பிச்சை எடுக்க வரவில்லை. இது அதே வீடு, அதே சொத்து, இதில் என் பங்கிலும் பாதியிருந்தது. ஆனால் நான் அது அனைத்தையும் உனது பெயருக்கே எழுதி வைத்தேன். அப்போதே அதன் மதிப்பு கோடிகளில் இருந்தது. இன்று எனக்கு உன்னிடமிருந்து வெறும் 6 லட்சம் ரூபாய்தான் தேவை, அதுவும் கடனாக. உனது சொந்த தங்கைக்காக உன்னால் இவ்வளவு கூட செய்ய முடியாதா என்றாள். இதைக் கேட்டதும் ஆயுஷின் முகம் மாறியது. அவன் எரிச்சலுடன், அக்கா, பழைய விஷயங்களை பேசுவதில் பலனில்லை. அந்த சொத்து விவகாரம் 10 வருடங்களுக்கு முந்தையது. உங்கள் விருப்பப்படிதானே சொத்து பத்திரங்களில் கையெழுத்திட்டீர்கள். நான் உங்களை எந்த கட்டாயமும் செய்யவில்லையே. மேலும் பங்குகளைப் பற்றி பேசுவதென்றால் திருமணத்தின் போது அப்பா உங்களுக்கு கொடுத்த அத்தனை தங்க நகைகளையும் கணக்கில் சேர்க்க வேண்டாமா? இப்போது திடீரென வந்து இப்படி உணர்ச்சிவசப்பட்டு பிளாக்மெயில் செய்தால் எப்படி? தன் சகோதரனின் வாயால் இதை கேட்டதும் யாரோ தன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தது போல அனிதா உணர்ந்தாள். உணர்ச்சிவசப்பட்டு பிளாக்மெயில் செய்கிறாளாம். அவளது இளமையை தியாகம் செய்த அந்த சகோதரன் இன்று அவளை இப்படிச் சொல்கிறான். அனிதாவின் கண்ணீர் அப்படியே வற்றிப்போனது. அவளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது போல இருந்தது. இரத்த உறவுகள் பணத்தை விட மேலானவை என்ற அவளது நம்பிக்கை உடைந்து போயிருக்கலாம். அவள் எழுந்து நின்றாள். என்ன பதில் சொல்வதென்று அவளுக்கு புரியவில்லை. தனது ஸ்காலர்ஷிப் பணத்தில் அவனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கிக் கொடுத்ததையோ அல்லது தன் அம்மாவின் வளையல்களை விற்று அவனது தொழிலுக்கு உதவியதையோ அவனிடம் நினைவூட்ட வேண்டுமா? ஆனால் இப்போது இவை எல்லாவற்றிற்கும் எந்த அர்த்தமும் இல்லை. ஆயுஷின் கண்களில் கர்வம் மட்டுமே இருந்தது, எந்த நன்றியுணர்வும் இல்லை. அப்போது அஞ்சலி சூழ்நிலையை மேலும் மோசமாக்கும் விதமாக, அக்கா, நீங்கள் கோபப்படாதீர்கள். எங்களால் முடிந்தால் ஒரு 10 முதல் 12 வரை 1000 ரூபாய் வேண்டுமானால் இப்போதே தருகிறோம். ஆனால் லட்சக்கணக்கில் பணத்தை ஏற்பாடு செய்வது இப்போது சாத்தியமில்லை என்றாள். வெறும் 10,000 ரூபாயா? இதைக் கேட்டதும் அனிதா சிரித்தாள். அது ஒரு வேதனையான சிரிப்பு. அவர்கள் அவளது கௌரவத்திற்கு விலை பேசிக் கொண்டிருந்தார்கள். அனிதா தனது கண்ணீரை துடைத்துக்கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். இதுவரை வறுமையினாலும் இயலாமையினாலும் குனிந்திருந்த அவளது முகம் இப்போது ஒரு விசித்திரமான தன்னம்பிக்கையை பெற்றது. அவள் ஆயுஷின் கண்களை நேராக பார்த்து, சரி தம்பி, எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. இதில் உனது தவறு எதுவுமில்லை என்றாள். அண்ணனின் வீடும் தங்கையின் வீடுதான் என்று நான் தவறாக கருதிவிட்டேன். ஆனால்
பெண்ணுக்கு என்று எந்த வீடும் கிடையாது என்பதையும், பிறந்த வீடோ புகுந்த வீடோ எதுவுமே அவளுக்குச் சொந்தமில்லை, அவள் தன் கூரையை தானேதான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் இன்று எனக்கு நன்றாக புரிய வைத்துவிட்டாய் என்று சொல்லிக்கொண்டே அனிதா தனது பையை எடுத்தாள். இப்போது அவள் அங்கே ஒரு நிமிடம் கூட நிற்க விரும்பவில்லை. ஆயுஷின் அந்த பங்களாவின் கனமான கேட்டினை அவள் மூடினாள். அந்த இரும்பு கதவு மூடிய சத்தம் அனிதாவின் இதயத்தில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. அவளுக்கும் அவளது பிறந்த வீட்டிற்கும் இடையே என்றென்றைக்குமாக ஒரு சுவர் எழுப்பப்பட்டது போலிருந்தது. வெளியே சுட்டெரிக்கும் வெயில் இருந்தது. சாலையில் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் அனிதாவுக்கு தன்னை சுற்றியுள்ள எதை பற்றியும் பிரக்ஞை இல்லை. அவளது கண்களிலிருந்து இடைவிடாது கண்ணீர் வழிந்தது. ஆனால் இந்த முறை இந்த கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமல்ல, தன் சொந்த சகோதரனின் வீட்டில் அவள் உணர்ந்த அவமானத்தின் வெளிப்பாடு. அவள் சாலையோரம் நடந்தே செல்லத் தொடங்கினாள். ஆயுஷின் அந்த வார்த்தைகளே அவளது மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. உணர்ச்சிவசப்பட்டு பிளாக்மெயில் செய்கிறாளாம். எந்த சகோதரனுக்காக தன் மகிழ்ச்சியை எல்லாம் தியாகம் செய்தாளோ அவனுக்கு இன்று ஒரு தங்கையின் மதிப்பு பிச்சைக்காரிக்கு சமமாகிவிட்டது. அனிதாவுக்கு தன்மீதே கடும் கோபம் வந்தது. அண்ணன் மாறிவிட்டான் என்பதற்காக அல்ல, அவனிடம் ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு வைத்தோம் என்பதற்காக. உங்களிடம் கொடுப்பதற்கு ஏதேனும் இருக்கும் வரைதான் உறவுகள் உங்களை சொந்தமாக கொண்டாடும். ஆனால் நீங்கள் கேட்கும் நிலைமைக்கு வந்துவிட்டால் அதே உறவுகளுக்கு நீங்கள் ஒரு பாரமாகி விடுவீர்கள் என்ற உலகத்தின் இந்த விதிகளை அவள் முன்பே புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நடந்து கொண்டே இருந்தவளின் கால்கள் ஒரு பூங்காவிற்கு அருகில் நின்றன. அவள் தளர்ந்து ஒரு பெஞ்சில் அமர்ந்தாள். தன் பையை திறந்து மொபைலை எடுத்தபோது திரையில் அவளது கணவர் மனோஜின் புகைப்படம் தெரிந்தது. மனோஜின் சிரித்த முகத்தை பார்த்ததும் அனிதாவின் இதயம் கசிந்தது. அவன் மருத்துவமனையில் உயிருக்கும் வாழ்வுக்கும் இடையே போராடிக் கொண்டிருப்பது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. மருத்துவர் அவனிடம் நேரம் மிக குறைவாக இருப்பதாகச் சொல்லியிருந்தார். இன்று மாலைக்குள் பணத்தை ஏற்பாடு செய்யாவிட்டால் அறுவை சிகிச்சை நடக்காது. அனிதா தனது கண்ணீரை துடைத்துக்கொண்டு தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள், அனிதா, இது அழுகின்ற நேரமல்ல. உன் அண்ணன் உன்னை தள்ளிவிட்டதால் என்ன? நீ தோற்றுப்போய்விட முடியாது. எந்த விலையை கொடுத்தாவது உன் கணவனை காப்பாற்றியாக வேண்டும். அவள் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு தனது கழுத்தில் கை வைத்தாள். அவள் கழுத்தில் ஒரு மெல்லிய தங்கச்சங்கிலி அணிந்திருந்தாள். அது அவளது திருமணத்தின் அடையாளமாகவும் இருந்தது. ஆனால் இதைப் பற்றி சிந்திக்கும் நேரம் இதுவல்ல, ஏனெனில் அவளது கணவனின் உயிரை விட அந்த திருமண அடையாளம் பெரியது அல்ல. அவள் எழுந்து அருகிலிருந்த ஒரு நகைக்கடைக்குச் சென்றாள். அங்கே சென்று அந்த சங்கிலியை கழற்றி கவுண்டரில் வைத்தாள். ஐயா, இதை நான் விற்க வேண்டும். எனக்கு இப்போதே ரொக்கப் பணம் தேவை என்றாள். இதைக் கேட்ட நகைக்கடைக்காரர் அதை எடுத்துப் பார்த்துவிட்டு, சகோதரி, தங்கம் நன்றாக ஜொலிக்கிறது, ஆனால் இது மிகவும் மெல்லியதாக இருப்பதால் எடை அதிகமாக இல்லை. இதற்கு உங்களால் வெறும் 35,000 ரூபாய் மட்டுமே பெற முடியும் என்றார். 35,000 ரூபாயா? எனக்கு தேவை 6 லட்சம் ரூபாய். அனிதாவின் தலை சுற்றியது. இந்த தொகை மருந்திற்கு வேண்டுமானால் உதவும், ஆனால் மீதமுள்ள பணத்திற்கு அவள் என்ன செய்வாள்? அவள் கடையை விட்டு வெளியே வந்தபோது மதியமாகிவிட்டது. சூரியன் தலைக்கு மேல் சுட்டெரித்தது. இப்போது அவளது மூளையில் எஞ்சியிருந்தது ஒரே ஒரு வழிதான். அதை நினைத்துப் பார்த்தாலே எந்த பெண்ணின் ஆன்மாவும் நடுங்கும். அவள்தான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய தனது சிறிய வீட்டை விற்கப் போகிறாள். அவளும் மனோஜும் இரவும் பகலும் உழைத்து ஒவ்வொரு பைசாவாக சேர்த்து உருவாக்கிய வீடு அது. அதுவே அவர்களது மொத்த சேமிப்பும். அந்த வீடு விற்றுப்போனால் அவர்கள் தெருவுக்கு வந்துவிடுவார்கள். அறுவை சிகிச்சைக்குப் பிறகு மனோஜிற்கு ஓய்வு தேவைப்படும்போது அவர்கள் எங்கே போவார்கள்? ஆனால் அறுவை சிகிச்சையே நடக்கவில்லை என்றால் அந்த வீட்டினால் என்ன பயன்? கணவன் இருந்தால் வீடுதானே? அனிதா மனதில் உறுதியெடுத்துக்கொண்டு நடுங்கும் கைகளுடன் தன் கணவருக்குத் தெரிந்த ஒரு புரோக்கருக்கு ஃபோன் செய்தாள். வர்மா அவர்கள் மனோஜிற்கு பழைய நண்பர். போனை எடுத்ததும் அனிதா தனது கண்ணீரை அடக்கிக் கொண்டு உறுதியான குரலில், வணக்கம் அண்ணா. பாருங்கள், மனோஜின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. எனக்கு உடனடியாக பணம் தேவைப்படுகிறது. அதனால்தான் நாங்கள் எங்கள் வீட்டை விற்க விரும்புகிறோம் என்றாள். இதை கேட்டதும் வர்மா அவர்கள் அதிர்ச்சியடைந்தார். என்ன சொல்கிறீர்கள் அண்ணி? அதுதான் உங்களுக்கு இருக்கும் ஒரே ஆதரவு. அதை இவ்வளவு அவசரமாக விற்றால் சரியான விலை கிடைக்காது. இதைப் பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள் என்றார். மனோஜின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. இன்று மாலைக்குள் எனக்கு எப்படியாவது 5 லட்சம் ரூபாய் தேவை. என்னால் இன்று பணத்தை பெற்றுத்தர முடியுமா என்று மட்டும் சொல்லுங்கள். நான் வீட்டுப் பத்திரங்களுடன் இப்போதே வருகிறேன் என்றாள். வர்மா அவர்கள் அனிதாவின் நிர்பந்தத்தை புரிந்து கொண்டார். புரோக்கர்களைப் பொறுத்தவரை இதுபோன்ற சூழ்நிலைகள் ஒரு வாய்ப்புதான். ஆனால் வர்மா அவர்களும் ஒரு மனிதர்தானே.
இருப்பினும் வியாபாரம் என்பது வியாபாரம்தானே. அவர் இவ்வளவு சீக்கிரம் முழு பணத்தையும் பெற்றுத் தருவது கடினம். ஆனால் என்னிடம் ஒரு பார்ட்டி இருக்கிறார். அவர்கள் வீட்டை வாங்கத் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சந்தை மதிப்பை விட 5 லட்சம் ரூபாய் குறைத்துக் கொடுத்தால் அவர்கள் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை செக் கொடுக்க முடியும் என்றார். 5 லட்சம் ரூபாய்க்கு விலையை குறைப்பது என்பது தனது உழைப்பில் உருவான சொத்தில் பெரும் பகுதியை இழப்பதுதான். ஆனால் அனிதாவிடம் வேறு வழியில்லை. சரி அண்ணா, நீங்கள் பத்திரங்களை தயார் செய்யுங்கள். நான் மருத்துவமனைக்குச் செல்கிறேன். நீங்கள் அங்கேயே வந்துவிடுங்கள் என்றாள். போனை வைத்ததும் அனிதா ஒரு ஆட்டோவை பிடித்து நேராக மருத்துவமனைக்கு கிளம்பினாள். மனோஜ் குணமடைந்து வீடு திரும்பும்போது வீடு இல்லை என்று தெரிந்தால் அவருக்கு எப்படி இருக்கும் என்று வழிநெடுகிலும் அவள் யோசித்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் உயிர் இருந்தால் எல்லாம் உண்டு என்று மனதிற்குள் முடிவு செய்து கொண்டாள். மருத்துவமனையின் மருந்து வாசம் அவளது மூக்கில் குத்திக் கொண்டிருந்தது. அவள் ஐசியு அறைக்கு வெளியே சென்றபோது மருத்துவர்கள் ரவுண்ட்ஸில் இருந்தனர். அனிதா மருத்துவரை நிறுத்தி, டாக்டர், பணத்திற்கு ஏற்பாடு ஆகிவிட்டது. எனவே தயவுசெய்து விரைவில் அறுவை சிகிச்சைக்கு தயாராகுங்கள் என்றாள். இதை கேட்ட மருத்துவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். மிகவும் நல்லது அனிதாஜி. நீங்கள் கவுண்டரில் பணத்தை செலுத்துங்கள். நாங்கள் 1 மணி நேரத்தில் அறுவை சிகிச்சையை தொடங்கிவிடுவோம். சிறிது நேரத்திலேயே வர்மா அவர்களும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார். அவர் தன்னுடன் ஒரு வக்கீலையும் வீட்டை வாங்குபவரையும் அழைத்து வந்திருந்தார். அனிதா பத்திரங்களை வாசித்துக்கூட பார்க்காமல் கையெழுத்திட்டாள். அந்த பத்திரங்களில் கையெழுத்திட்ட அந்த நொடியே அவள் தன் சொந்த வீட்டிற்கே அந்நியமாகிவிட்டாள். வாங்குபவர் அனிதாவின் கணக்கிற்கு பணத்தை மாற்றினார். அனிதா ஓடிச் சென்று கேஷ் கவுண்டரில் பணத்தை செலுத்தினாள். அந்த ரசீதை பெற்றபோதுதான் கடந்த இரவு முதல் அவளது நெஞ்சை அழுத்தி மூச்சுவிட முடியாமல் தடுத்திருந்த அந்த பெரிய சுமை விலகியது. அறுவை சிகிச்சை அறையின் சிவப்பு விளக்கு எரிந்தது. மனோஜ் உள்ளே இருந்தான். அனிதா வெளியே பெஞ்சில் தனியாக அமர்ந்திருந்தாள். இப்போது அவளிடம் அண்ணனின் ஆதரவோ கழுத்திலிருந்த நகைகளோ தலைக்கு மேலே கூரையோ எதுவுமில்லை. அவள் முற்றிலும் வெறுமையானவளாகிவிட்டாள். ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அவளுக்குள் ஒரு விசித்திரமான வலிமை தெரிந்தது. ஏனெனில் அவளது போரை அவள் தனியாகவே போராடியிருந்தாள். யாரிடமும் கையேந்தியும் பலன் கிடைக்காத நிலையில் அவள் முயற்சியை கைவிடவில்லை. பல மணி நேரம் கடந்துவிட்டன. அறுவை சிகிச்சை அறையின் கதவிலேயே அனிதாவின் கண்கள் நிலைத்திருந்தன. அப்போது கதவு திறந்தது. மருத்துவர் வெளியே வந்து புன்னகையுடன், அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றுவிட்டது. மனோஜ் இப்போது ஆபத்து கட்டத்தை தாண்டிவிட்டார் என்றார். இதை கேட்டதும் அனிதா அங்கேயே தரையில் அமர்ந்து கதறி அழத் தொடங்கினாள். அவை மகிழ்ச்சிக் கண்ணீர். அவளது தியாகம் வீண் போகவில்லை. தன் அனைத்தையும் இழந்து தன் கணவனின் உயிரை அவள் மீட்டெடுத்து விட்டாள். அடுத்த நாள் மனோஜிற்கு நினைவு திரும்பியது. அவர் ஜெனரல் வார்டுக்கு மாற்றப்பட்டார். அனிதா அவர் அருகில் அமர்ந்து கைகளை பிடித்துக் கொண்டிருந்தபோது மனோஜ் பலவீனமான குரலில், அனிதா, பணத்திற்கு எப்படி ஏற்பாடு செய்தாய் என்று கேட்டார். உடனே அனிதா மனோஜின் தலையில் கை வைத்து பொய் சொன்னாள். நீங்கள் கவலைப்படாதீர்கள். என் அண்ணன் ஆயுஷ் உதவினான். என் அண்ணன் ஒருபோதும் என்னை மறுக்க மாட்டான் என்று உங்களிடம் சொல்லியிருந்தேன் அல்லவா என்றாள். தன் அண்ணன் தனக்காக வாழும்போதே இறந்துவிட்டான் என்ற உண்மையையோ அல்லது அவர்கள் இப்போது வீடற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என்ற விஷயத்தையோ சொல்லி அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்க அவள் விரும்பவில்லை. அடுத்த சில நாட்களை அனிதா மருத்துவமனையிலேயே கழித்தாள். ஆனால் உண்மையான சிக்கல் இப்போதுதான் தொடங்கப் போகிறது. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் நாள் வந்தது. மருத்துவர் அவளிடம் நீண்ட மருந்து பட்டியலை கொடுத்து, மனோஜ் குறைந்தது 3 மாதங்களுக்கு முழுமையான ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் எந்தவித அழுத்தமோ அல்லது கனமான வேலையோ செய்யக்கூடாது என்றும் கூறினார். அனிதா மருந்துகளை வாங்கிக் கொண்டு ஆட்டோவில் ஏறி அவர்கள் வீடு என்று நினைத்த, ஆனால் இப்போது அவர்களுக்கு சொந்தமில்லாத அந்த வீட்டிற்குச் சென்றாள். ஆனால் அந்த வீட்டை வாங்கியவர்கள் வீட்டை காலி செய்ய அவளுக்கு 1 மாதம் கால அவகாசம் கொடுத்திருந்தார்கள். அந்த 1 மாதம் மணலைப் போல தன் கைகளை விட்டு நழுவிவிடும் என்பதை அனிதா உணர்ந்திருந்தாள். எது எப்படியோ வீட்டிற்கு வந்தடைந்ததும் அனிதா மனோஜை படுக்கையில் கிடத்தினாள். பிறகு மெல்லிய பாசிப்பருப்பு குழம்பு வைக்க சமையலறைக்கு சென்றபோது வீட்டிலிருந்த மளிகை சாமான்களும் தீர்ந்து போயிருப்பதை அவள் கவனித்தாள். மனோஜின் வேலையைப் பற்றியும் எந்த நிச்சயமும் இல்லை. ஏனெனில் அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். 3 மாத விடுமுறை என்பது வேலையை இழப்பதற்கு சமம். அப்போது அவளது போன் ஒலித்தது. பார்த்தால் அண்ணி அஞ்சலியின் அழைப்பு. அக்கா, மாமாவிற்கு அறுவை சிகிச்சை முடிந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன். இப்போது எப்படி இருக்கிறார்? அஞ்சலியின் குரலில் வெறும் சம்பிரதாயம்தான் தெரிந்தது.
ஆமாம், அவர் நலமாக இருக்கிறார் என்று அனிதா சுருக்கமாக பதிலளித்தாள். சரி, நீங்கள் எங்கிருந்தோ பணத்தை ஏற்பாடு செய்துவிட்டதாக ஆயுஷ் சொன்னார். சரி, நல்லதுதான் அக்கா. நீங்களோ பொய் நாடகம் போட்டு பணம் வாங்க வந்தீர்கள் என்று நாங்கள் நினைத்தோம். ஏனென்றால் ஆச்சகால மக்கள் நோயை காரணம் காட்டி நாடகம் போடுவது அதிகம். சரி, இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. அதனால் மீண்டும் பணத்திற்காக எதையும் கேட்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அன்று வீட்டிற்கு வந்ததால் ஆயுஷ் மிகவும் கோபமாக இருக்கிறார் என்றாள். இதை கேட்டதும் அனிதாவின் கையிலிருந்த போன் நடுங்கத் தொடங்கியது. அவளது கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. அவளது சொந்தங்களே அவளது உண்மையான துயரத்தை நாடகம் என்று சொல்கிறார்கள். ஆயுஷ் செய்தது சுயநலம். ஆனால் இன்று அஞ்சலி சொன்னது கொடூரமானது. அனிதாவிற்குள் ஒரு பயங்கரமான நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. அவள் போனில் கத்தாமல் மிகவும் அமைதியான குரலில் பதிலளித்தாள். அண்ணி, ஆயுஷிடம் சொல், அனிதா நிர்பந்தத்தில் இருக்கலாம். ஆனால் அவள் ஆதரவற்றவள் அல்ல. என் கணவனைக் காப்பாற்ற நான் என் வீட்டை விற்றுவிட்டேன். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், எந்தச் சொத்தின் கர்வத்தில் நீயும் அண்ணனும் இன்று தரையில் கால் வைக்காமல் நடக்கிறீர்களோ அது என் தியாகங்களின் அஸ்திவாரத்தின் மீதுதான் நிற்கிறது. காலம் மாற நீண்ட நேரம் ஆகாது என்பதை மறந்துவிடாதீர்கள். இன்று என் காலம் மோசமாக இருக்கிறது. நாளை உங்களுக்கும் அப்படி ஒரு காலம் வரலாம். இதைச் சொல்லிவிட்டு அனிதா போனை துண்டித்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. அவள் இன்று ஒரு பெரிய முடிவை எடுத்திருந்தாள். இனி அவள் அழப்போவதில்லை. மாறாக அவள் ஒரு புதிய அனிதாவாக உருவாகப் போகிறாள். இனி யாருடைய கருணையிலும் வாழாமல் தன் சொந்த நிபந்தனைகளின்படி வாழப்போகிறாள். அவள் தனது பழைய தையல் இயந்திரத்தை வெளியே எடுத்தாள். திருமணத்திற்கு முன்பு அவள் மிகவும் அழகான வடிவமைப்புகளில் ஆடைகளை தைப்பாள். ஏனென்றால் தையல் கலையில் அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஆர்வம் இருந்தது. புதிய புதிய ஆடை வடிவமைப்புகளை பரிசோதிப்பதும் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அவள் இயந்திரத்தின் மீது படிந்திருந்த தூசியை துடைத்தாள். அதன் சக்கரத்தைச் சுற்றினாள். இனிதான் குடும்பத்தை வழிநடத்தப் போவதாகவும் தனது சொந்த தையல் கடையை தொடங்கப் போவதாகவும் உறுதியெடுத்துக் கொண்டாள். வீட்டிலிருந்து தொடங்கினாலும் தனது உழைப்பால் இவ்வளவு சம்பாதிப்போம், குறைந்தபட்சம் இனி யாருடைய முன்னேவும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவள் நினைத்தாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மனோஜை பார்த்தாள். மனோஜ், இதுவரை நான் உங்கள் மனைவியாக மட்டுமே இருந்தேன். ஆனால் இனி நான் உங்கள் பலமாக இருப்பேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அடுத்த நாள் காலை தன் வீட்டிற்கு வெளியே ஒரு சிறிய பலகையை வைத்தாள். அதில் அனிதா பூட்டிக் என்று எழுதி பெண்களுக்கு ஆடைகள் தைத்து கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தாள். தன் காலனி பெண்களிடமும் இதை பற்றிச் சொன்னாள். தொடக்கம் மிகவும் மந்தமாக இருந்தது. முதல் நாள் யாரும் வரவில்லை. அனிதா எப்போதும் நம்பிக்கையுடன் கதவையே பார்த்து கொண்டிருப்பாள். தனது முயற்சி வீணாகிவிடுமோ என்று பயந்தாள். எல்லாவற்றையும் விட பெரிய கவலை என்னவென்றால், ஒரு மாதம் கழித்து வீட்டை காலி செய்ய வேண்டியிருக்கும்போது தான் எங்கே போவாள் என்பதுதான். அப்போதுதான் 4ஆம் நாள் மாலை கதவு மணி ஒலித்தது. முன்னால் அவளது அண்டை வீட்டுக்காரர் மனோரமா நின்றிருந்தார். அனிதா, நீ தையல் வேலை தொடங்கியிருப்பதாக கேள்விப்பட்டேன். என் மகளின் பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த உடையை நாளைக்குள் தைத்துக் கொடுப்பாயா? இதை கேட்டதும் அனிதாவின் கண்களில் ஒளி பிறந்தது. நிச்சயமாக அக்கா, கவலையே படாதீர்கள். உங்கள் உடை நாளை காலைக்குள் தயாராகிவிடும் என்றாள். இது அவளது முதல் ஆர்டர். அனிதா அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து உடையை தைத்தாள். அடுத்த நாள் மனோரமா அந்த உடையை பார்த்தபோது வியந்து போயினார். அடேங்கப்பா அனிதா, நீ இதை மிகவும் அழகாக தைத்திருக்கிறாய் என்றார். சில நாட்களிலேயே அனிதாவின் தையல் வேலை பற்றிய புகழ் அந்த காலனி முழுவதும் பரவியது. கண் இமைக்கும் நேரத்தில் அனிதாவிடம் துணிகளின் குவியல் சேரத் தொடங்கியது. அவள் இரவும் பகலும் இயந்திரத்தை இயக்கினாள். அவளது இடுப்பு வலித்தது. ஆனாலும் அவள் நிற்கவில்லை. தைக்கப்பட்ட ஒவ்வொரு உடையும் தான் இழந்த வீட்டை திரும்பப் பெறுவதற்கான ஒரு அடி நெருக்கமாக அவளுக்கு தெரிந்தது. ஆனால் விதி அவளை இன்னும் சோதிக்க நினைத்தது. ஒரு மாதம் முடிவடைய இருந்தது. வர்மாவிடமிருந்து போன் வந்தது. அவர், அண்ணி, கால அவகாசம் முடிய இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளன. புதிய உரிமையாளரிடம் இந்த வீட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றார். வாடகை வீடா? 1 மாத வாடகையை கொடுக்கும் அளவிற்கு மட்டுமே அனிதாவின் கையில் பணம் சேர்ந்திருந்தது. ஆனால் அவர்களின் வீடு விற்கப்பட்டுவிட்டது என்பதை மனோஜிடம் எப்படி சொல்வது என்பதுதான் அவளுக்கு இருந்த மிகப்பெரிய கஷ்டம். இருப்பினும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நான் கடினமாக உழைப்பேன். நாம் வாடகை வீட்டிலும் வசதியாக வாழலாம். உங்களின் உயிர் போய்விட்டிருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? இறைவன் நினைத்தால் என்றாவது ஒரு நாள் நமக்கென்று சொந்தமாக ஒரு வீடு அமையும் என்று மனோஜிற்கு புரிய வைக்க முயன்றாள். இதைக் கேட்ட மனோஜ் அதிர்ச்சியடைந்தாலும் தன் உயிரை காப்பாற்றிய தன் மனைவியைக் கண்டு பெருமிதம் கொண்டார்.
அடுத்த நாள் வீட்டை காலி செய்ய வேண்டியிருந்தது. அனிதா தன்னிடம் இருந்த சொற்ப சாமான்களை கட்டினாள். ஒரு சிறிய லோடு ஆட்டோ வந்தது. மனோஜும் அனிதாவும் மிகவும் கனத்த இதயத்துடன் தங்களுக்கு பிடித்தமான அந்த வீட்டிற்கு விடை கொடுத்தனர். வர்மா அவர்களின் ஆளிடம் சாவியை கொடுத்தபோது அனிதாவின் கைகள் நடுங்கின. அது வீட்டின் சாவி அல்ல, தன் தலையெழுத்தே தன் கைகளிலிருந்து நழுவுவது போல அவளுக்கு உணர்வு ஏற்பட்டது. அனிதா பார்த்திருந்த புதிய வீடு நகரின் மிகவும் பழைய மற்றும் நெருக்கடியான பகுதியில் இருந்தது. அது ஒரு சிறிய அறை போன்ற கூடம், அதன் சுவர்களிலிருந்து ஈரப்பதம் மற்றும் பூஞ்சையின் நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. அந்த இடத்தின் நிலையை பார்த்த மனோஜ் மிகவும் வருந்தினார். அனிதா, உன்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன்? அரண்மனை போன்ற வீடு இல்லையென்றாலும் குறைந்தது சுத்தமான ஒரு வீட்டிலாவது வாழும் தகுதி உனக்கு இருந்ததே என்றார். அனிதா புன்னகைத்துக் கொண்டு அறையின் ஜன்னலை திறந்து, மனோஜ், வீடு செங்கற்களால் உருவாவதில்லை, மனிதர்களால் உருவாகிறது. நாம் ஒன்றாக இருக்கிறோம், அதுவே போதும். நீங்கள் என் அருகில் இருக்கிறீர்கள், அதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த காலமும் கடந்து போகும் என்றாள். அனிதா உடனடியாக தன் வேலையை தொடங்கினாள். அந்த அறையை சுத்தம் செய்து ஒரு மூலையில் சிறிய திரைச்சீலை போட்டு சமையலறையாக மாற்றினாள். பிறகு ஜன்னல் அருகே அதிக வெளிச்சம் வரும் இடத்தில் தன் தையல் இயந்திரத்தை வைத்தாள். ஆனால் புதிய இடத்தின் சிக்கல்கள் வேறு மாதிரியாக இருந்தன. இங்குள்ள மக்களுக்கு அனிதாவை பற்றி தெரியாது. மேலும் இங்கிருந்த பெண்களே தையல் வேலை தெரிந்தவர்களாக இருந்தனர். அதனால் வெளியில் துணி தைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு மிகவும் குறைவாகவே இருந்தது. அதாவது அனிதாவின் வருமானம் கிட்டத்தட்ட நின்றுவிட்டது. மனோஜின் மருந்துகளும் மிகவும் விலை உயர்ந்தவை. அடுத்த நாள் அனிதாதான் வடிவமைத்த ஒரு குர்த்தியின் மாதிரியை தன் பையில் எடுத்துக்கொண்டாள். ஏதேனும் ஒரு கடையிடம் தனது தையல் மற்றும் வடிவமைப்பை காட்டினால் அவர்கள் தனக்கு வேலை தரலாம் என்ற நம்பிக்கையுடன் சந்தையை நோக்கிச் சென்றாள். அங்கே சென்றபோது விலை உயர்ந்த லெஹங்காக்கள் மற்றும் கவுன்கள் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு ஷோரூமை அவள் கவனித்தாள். அங்கே வேலை கேட்டால் தனக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் பிறகு அவள் அணிந்திருந்த சாதாரண பருத்திப் புடவை மற்றும் செருப்புகளை பார்த்தாள். இவ்வளவு பெரிய ஷோரூமிற்குள் அவர்கள் தன்னை நுழைய விடுவார்களா? ஆனால் வறுமை வெட்கத்தை விட பெரியதுதானே. அதனால் அவள் தோற்றுவிடக்கூடாது என்று முடிவு செய்தாள். அவள் ஷோரூமிற்குள் நுழைந்தபோது கவுண்டரில் நவீனமாக உடை அணிந்திருந்த ஒரு பெண் அமர்ந்து போனில் ஒருவரை பார்த்து கத்திக் கொண்டிருந்தாள். இப்போது நான் என்ன செய்வேன்? தையல் கலைஞர் நேரத்திற்கு ஓடிவிட்டால் என்னால் ஒன்றும் புரியவில்லை. எனது ஆர்டர் இன்று மாலைக்குள் தயாராக வேண்டும். அது அவந்திகா கண்ணாவின் லெஹங்கா. அந்த லெஹங்கா கெட்டுப்போனால் அவர் என் உயிரையே எடுத்துவிடுவார். அந்த பெண் கோபத்துடன் போனை தூக்கி எறிந்தாள். அந்த ஷோரூமின் உரிமையாளர் இவர்தான் என்பதை அனிதா புரிந்து கொண்டாள். அவள் மெதுவாக முன்னேறி, வணக்கம் மேடம் என்றாள். அந்த பெண் அனிதாவை முறைத்துப் பார்த்தாள். சொல்லு, உனக்கு என்ன வேண்டும்? பார், நாங்கள் எந்த பிச்சைக்கும் பணம் கொடுப்பதில்லை. இல்லை மேடம், நான் பிச்சை கேட்க வரவில்லை. நான் ஒரு தையல் கலைஞர். உங்களுக்கு ஒரு ஆர்டரை அவசரமாக முடிக்க வேண்டுமென்று இப்பதான் கேட்டேன். அதற்கு நான் உங்களுக்கு உதவ முடியும். இதைக் கேட்டதும் அந்த பெண் அனிதாவை மேலிருந்து கீழ்வரை பார்த்தாள். நீ வடிவமைப்பாளர், லெஹங்காவை சரிசெய்ய முடியுமா? ஃபார், இது சாதாரண பெட்டிக்கோட் அல்லது பிளவுஸ் தைக்கும் வேலை அல்ல, இது மிகவும் நுணுக்கமான வேலை. நீ இதை சரியாக செய்யாவிட்டால் நான் பெரிய இழப்பைச் சந்திக்க நேரிடும். நீ இங்கிருந்து கிளம்பு, ஏற்கனவே என் மனநிலை சரியில்லை. ஆனால் அனிதா விடாமுயற்சியை கைவிடவில்லை. தான் சொந்தமாக வடிவமைத்து தைத்திருந்த அந்த குர்த்தியை தன் பையிலிருந்து வெளியே எடுத்தாள். அதில் அவள் மிகவும் நுணுக்கமான எம்ப்ராய்டரி மற்றும் கட்வொர்க் வேலைப்பாடுகளை செய்திருந்தாள். மேடம், தயவுசெய்து ஒருமுறை இந்த குர்த்தியில் உள்ள என் வேலையை பாருங்கள். இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் கிளம்பிவிடுகிறேன். அந்த லெஹங்காவை பொறுத்தவரை அதை என்னால் சரிசெய்ய முடியாவிட்டால் அதற்கு ஆகும் செலவை ஈடுகட்ட நான் தயாராக இருக்கிறேன் என்றாள். அனிதா வலியுறுத்தி கூறியதால் அந்த உரிமையாளர் ஒருமுறை அந்த குர்த்தியின் மேல் பார்வையைச் செலுத்தினாள். அவள் அதை கையில் எடுத்தாள். அதன் தையல் வேலை உண்மையிலேயே மிக நேர்த்தியாக இருந்தது. அதன் பிறகு குர்த்தியில் இருந்த டிசைனிங் மற்றும் ஜர்தோசி வேலைப்பாடுகளை அவள் மிக நுணுக்கமாக பார்த்தாள். அதை பார்த்ததும் அவள் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. ஏனென்றால் அந்த வேலையும் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. மொத்த வேலையும் எந்த ஒரு குறையுமின்றி ஒரு தொழில்முறை கலைஞர் செய்தது போல இருந்தது. இதை பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. கண்களில் நம்பிக்கை தெரிந்தது. அவள் கவுண்டருக்கு அடியிலிருந்து பாதியிலேயே நின்று போன ஒரு கனமான லெஹங்காவை வெளியே எடுத்தாள். அதன் ஃபிட்டிங் முற்றிலுமாக பாழாகி இருந்தது. பார், இதுதான் அந்த லெஹங்கா. இதை மாலை 7 மணிக்குள் தயார் செய்ய வேண்டும், ஏனெனில் வாடிக்கையாளர் 7 மணிக்கு வந்துவிடுவார். உன்னால் இதைச் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டாள்.
அனிதா உடனடியாக மிக மென்மையான துணியாலான அந்த லெஹங்காவை கையில் பிடித்தாள். அவள் அதை கவனமாக பார்த்தாள். வேலை கடினமானதுதான், ஆனால் முடியாதது அல்ல. நிச்சயமாக செய்து தருகிறேன் மேடம். ஆனால் எனக்கு மிஷினும் நூலும் இங்கேயே தேவை என்றாள். அந்த பெண் அவளை பின்னாலிருந்த ஒர்க்ஷாப்பிற்குச் செல்லச் சைகை காட்டினாள். நீ இந்த வேலையை சரியாக செய்துவிட்டால் நீ கேட்கும் பணத்தை தருகிறேன். ஆனால் நீ இதை சொதப்பிவிட்டால் என் நேரத்தை வீணடித்ததற்காக உன்னை காவல்துறையிடம் ஒப்படைக்கக்கூட தயங்க மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும் என்றாள். அனிதா ஒர்க்ஷாப்பிற்குள் சென்றாள். அங்கே பெரிய பெரிய தையல் இயந்திரங்கள் இருந்தன. அவள் இறைவனை நினைத்துக்கொண்டு தன் வேலையைத் தொடங்கினாள். அவளது கைகள் இயந்திரத்தில் ஒரு தேர்ந்த கலைஞர் தன் கலையை வெளிப்படுத்துவது போல இயங்கின. அவளது கவனச்சிதறல் இல்லாத வேகம் எப்படி இருந்தது என்றால் அவளுக்கு பசி தாகம் கூட தெரியவில்லை. இது வெறும் லெஹங்கா மட்டுமல்ல, தனது குடும்பத்தின் எதிர்காலம் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். மாலை 6 மணிக்குள் லெஹங்கா தயாராகிவிட்டது. அவள் அதை ஹேங்கரில் மாட்டி வெளியே கொண்டு வந்தாள். உரிமையாளர் உடனடியாக அதை வாங்குவதற்கு பாய்ந்து வந்தாள். அவள் ஒவ்வொரு மூலையையும் நுணுக்கமாக ஆய்வு செய்தாள். லெஹங்காவின் ஃபிட்டிங் மற்றும் வேலைப்பாடுகள் கச்சிதமாக இருந்தன. அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. நீ மாயாஜாலமே செய்துவிட்டாய். நீ ஒரு மந்திரவாதி போல இருக்கிறாய். என் தையல் கலைஞர் கூட இவ்வளவு நேர்த்தியாக வேலை செய்ய மாட்டார். நீ செய்த வேலை அவ்வளவு சிறப்பாக உள்ளது என்று உரிமையாளர் மகிழ்ச்சியுடன் கூறினார். அப்போது ஷோரூமின் கதவு திறக்கப்பட்டு மிகுந்த செல்வந்தர் போல தோற்றமளிக்கும் ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். எனது லெஹங்கா தயாராகிவிட்டதா? நிச்சயமாக. உரிமையாளர் அந்த லெஹங்காவை காட்டியதும் அந்த பெண் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தாள். மிக்க நன்றி, மிக்க நன்றி என்று கூறிவிட்டுச் சென்றாள். அவள் சென்ற பிறகு உரிமையாளர் 3000 ரூபாயை எடுத்து அனிதாவிடம் நீட்டி, இதோ உன் உழைப்பிற்கான ஊதியம். இன்று நீ என் மரியாதையை காப்பாற்றிவிட்டாய் என்றாள். அனிதாவைப் பொறுத்தவரை அந்த நேரத்தில் 3000 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. ஒரே நாளில் 3000 ரூபாயா? இதை பார்த்ததும் அவளது கண்கள் கலங்கின. மிக்க நன்றி மேடம் என்று சொல்லிவிட்டு அனிதா கிளம்ப முயன்றபோது உரிமையாளர், நில்லு. உண்மையில் எனக்கு ஒரு சிறந்த கலைஞர் தேவை. நீ எனக்காக வேலை செய்வாயா? உனக்கு மாதம் 4000 ரூபாய் சம்பளமும் ஒவ்வொரு ஆடைக்கும் தனித்தனியாக கமிஷனும் தருகிறேன் என்றாள். குறிப்பு: கதையின்படி 400 ரூபாய் என்பது மிகக் குறைவு என்பதால் சூழலுக்கு ஏற்ப 4000 என புரிந்து கொள்ளப்படுகிறது. 4000 ரூபாய் சம்பளமா? இதை கேட்டதும் தன் காதுகளில் மங்கள வாத்தியங்கள் ஒலிப்பது போல அனிதா உணர்ந்தாள். இது அவளது பழைய வாழ்க்கையின் துன்பங்கள் முடிந்து புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கான அறிகுறியாகும். நிச்சயமாக மேடம், நான் வேலை செய்கிறேன் என்று அனிதா கைகளை கூப்பிச் சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினாள். அவள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை இருந்தது. வழியில் மனோஜிற்கான பழங்கள் மற்றும் அனைத்து மருந்துகளையும் வாங்கினாள். வீட்டிற்கு வந்து மனோஜிடம் அனைத்தையும் சொன்னபோது அவரும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். பார்த்தீர்களா மனோஜ், காலம் மாற அதிக நேரம் ஆகாது என்று நான் உங்களிடம் சொன்னேன் அல்லவா என்று அனிதா மகிழ்ச்சியுடன் கூறினாள். ஆனால் கதை இன்னும் முடியவில்லை. அனிதாவுக்கு வேலை கிடைத்துவிட்டது. ஆனால் அவளது உண்மையான இலக்கு வெறும் வேலை செய்வது மட்டுமல்ல, அவளுக்கு என்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க வேண்டும். மறுபுறம் தன் வெற்றி மற்றும் செல்வத்தின் கர்வத்தில் மூழ்கியிருந்த அனிதாவின் அண்ணன் ஆயுஷிற்கு தனது தங்கை இப்போது ஒரு புதிய உலகில் கால் பதித்துவிட்டாள் என்பதோ, அங்கே ஆயுஷ் போன்றவர்களின் செல்வமும் மங்கிவிடும் என்பதோ தெரிந்திருக்கவில்லை. சில மாதங்கள் கடந்து சென்றன. அனிதாவின் கைவண்ணத்தில் உருவான ஆடைகள் அந்த நகரம் முழுவதும் பிரபலமாக தொடங்கின. ஏனெனில் அனிதா துணிகளை வித்தியாசமான முறையில் வடிவமைத்தாள். அவற்றின் மீது செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் மிகவும் ஸ்டைலாகவும் நேர்த்தியாகவும் இருந்தன. அவை இளம்பெண்களுக்கு மிகவும் பிடித்திருந்தன. இதற்காக அவர்கள் ஒரு ஆடைக்கு கேட்கும் விலையை கொடுக்கவும் தயாராக இருந்தனர். குறிப்பாக பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் இளம்பெண்களும் அந்த ஆடைகளை பார்த்தவுடன் உடனடியாக வாங்கிக் கொண்டனர். ஷோரூமில் திடீரென இவ்வளவு அற்புதமான வடிவமைக்கப்பட்ட ஆடைகள் கிடைக்கத் தொடங்கியதும் அனைவரும் இந்த வடிவமைப்புகளை செய்வது யார் என்று ஆர்வத்துடன் கேட்கத் தொடங்கினர். கடையின் உரிமையாளர் அனிதாவின் பெயரைச் சொன்னதும் பலரும் மகிழ்ச்சியுடன் அனிதாவை சந்தித்து பேசினர். இப்படியே அவளுக்கென்று ஒரு தனி அடையாளம் உருவானது. ஒருநாள் பூட்டிக்கிற்கு மிகப்பெரிய ஆர்டர் ஒன்று வந்தது. நகரத்தின் எம்எல்ஏவின் மகளின் திருமணம் அது. அவர்கள் தங்கள் குடும்பம் முழுவதற்கும் ஆடைகளை வடிவமைக்க வேண்டியிருந்தது. எம்எல்ஏவின் மனைவி பூட்டிக்கிற்கு வந்தபோது உரிமையாளர் உடனடியாக அனிதாவை முன்னிலைப்படுத்தினார். மேடம், இவர்தான் எங்களின் ஸ்பெஷல் டிசைனர் அனிதா. இவர்தான் உங்கள் ஆடைகளை வடிவமைப்பார் என்று அறிமுகம் செய்து வைத்தார்.
எம்எல்ஏவின் மனைவி அனிதாவிடம் பெரிய தொகையை முன்பணமாக கொடுத்தார். இந்த முன்பணம் அனிதாவின் வாழ்க்கையையே மாற்றப்போவதாக இருந்தது. எம்ஏவின் மகள் திருமணத்தை ஊடகங்கள் மிக பிரம்மாண்டமாக ஒளிபரப்பின. அங்கு அனைவரும் அணிந்திருந்த ஆடைகள், குறிப்பாக மணமகள் அணிந்திருந்த லெஹங்கா அனைவரின் பாராட்டுக்களையும் குவித்தது. இவ்வளவு அழகாக வடிவமைத்த அந்த வடிவமைப்பாளர் யார் என்ற கேள்வி எங்கும் ஒலித்தது. அங்கிருந்து அனிதாவின் பெயர் தலைப்புச் செய்திகளில் இடம்பெறத் தொடங்கியது. அதன் பிறகு அனிதா எங்கும் நிறைந்து போனாள். அவளிடம் அடுத்தடுத்து ஆர்டர்கள் குவிந்த வண்ணம் இருந்தன. இப்போது நகரத்தின் அனைத்து கோடீஸ்வரர்களும் அனிதாவை வைத்தே ஆடைகளை வடிவமைக்க விரும்பினர். ஒரு வருடம் கடந்தபோது அனிதா தனது சொந்தமாக ஒரு பெரிய ஷோரூமை திறந்தாள். அங்கு அவள் இப்போது டிசைன்களை மட்டுமே தயார் செய்தாள். மற்ற வேலைகளை அவளுடைய பணியாளர்கள் கவனித்துக் கொண்டனர். அவளது மேற்பார்வையில் தற்போது 810 பணியாளர்கள் இருந்தனர். ஆனால் அனிதாவின் புகழ் வளர்ந்து வரும் வேகத்தை பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை வரும் காலத்தில் மிக வேகமாக உயரப்போகிறது என்று எவராலும் சொல்ல முடியும். இனி அவளை வானளாவிய உயரங்களை தொடுவதிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. அவள் தனது நகரத்தில் மட்டுமல்லாமல் மற்ற பெரிய நகரங்களிலும் பிரபலமடையத் தொடங்கினாள். மும்பையின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவர் தனது வீட்டுத் திருமணத்திற்காக ஆடைகளை வடிவமைக்க அனிதாவை சிறப்பாக அழைத்தபோது அனிதா நாடு முழுவதும் புகழின் உச்சிக்குச் சென்றாள். ஏனெனில் அந்த தொழிலதிபர் சாதாரணமானவர் அல்ல. பாலிவுட் மற்றும் பெரிய அரசியல்வாதிகளுடன் அவருக்கு தொடர்பு இருந்தது. இதனால் அதிக ஊடக வெளிச்சம் கிடைத்தது. அதன் பலன் அனிதாவுக்கு பெரிய அளவில் கிடைத்தது. இங்கே நகரத்தில் மும்பையில் உள்ள இவ்வளவு பெரிய தொழிலதிபர் அனிதாவை அழைத்திருக்கிறார் என்ற செய்தி பரவியபோது அவளை புகழ்ந்து தள்ளத் தொடங்கினர். தொழிலதிபரின் வீட்டுத் திருமண விழா முடிந்த மறுநாள் செய்தித்தாள்களில் அனிதாவின் புகைப்படம் வெளியானது. அதில் நகரத்தின் வளர்ந்து வரும் ஃபேஷன் டிசைனர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அங்கே ஆயுஷ் காலை தேநீர் அருந்திக்கொண்டே செய்தித்தாள் விரித்தபோது அனிதாவின் படத்தை பார்த்தான். திடீரென அவனது கையிலிருந்து கோப்பை நழுவி விழுந்தது. அஞ்சலி, இங்கே வா என்று அவன் சத்தமிட்டான். அஞ்சலி வந்து செய்தித்தாள் பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இது எப்படி சாத்தியம்? அவள் அந்த தெருவில்தானே இருந்தாள். நிச்சயம் தவறான பாதையைத்தான் பின்பற்றி இருப்பாள் என்றாள். ஆயுஷின் கண்களில் மீண்டும் பேராசை மின்னியது. ஏனெனில் அவனது தொழில் கடந்த சில மாதங்களாக நஷ்டத்தில் போய்க் கொண்டிருந்தது. அனிதா என்னுடைய சகோதரிதானே, இப்போது அவளிடம் பணம் இருப்பதால் அவள் எனக்கு உதவ மாட்டாளா என்று நினைத்தான். அவனது கண்களில் இருந்த ஒளி பெருமிதத்தால் அல்ல, பேராசையால்தான் வந்தது. கடந்த 6 மாதங்களாக ஆயுஷின் உலகம் மாறிப்போயிருந்தது. எந்த தொழிலின் கர்வத்தில் அவன் தனது சகோதரியை அவமானப்படுத்தினானோ அந்த தொழிலே இன்று மூழ்கும் நிலையில் இருந்தது. சந்தையின் மந்தநிலை மற்றும் அவனது சில தவறான முடிவுகள் அவனை பெரிய கடனில் சிக்க வைத்திருந்தன. அனிதாவிடம் மிகவும் தாழ்ந்த கேவலமான எண்ணம் கொண்டிருந்த அஞ்சலி இப்போது ஆயுஷை வற்புறுத்தத் தொடங்கினாள். நீங்கள் உங்கள் அக்காவிடம் செல்ல வேண்டும். பாருங்கள், அவர் இப்போது இந்த நகரத்தின் மிகப்பெரிய மற்றும் பிரபலமான டிசைனராகிவிட்டார். இப்போது அவருக்கு எம்எல்ஏக்கள் மற்றும் பெரிய மனிதர்களின் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் அவரிடம் பேசினால் நிச்சயம் ஏதோ ஒரு வழியில் அவர் உங்களுக்கு உதவ முடியும் என்று கூறினாள். அவன், ஆனால் அஞ்சலி, நாம் அவளிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டோம். அவள் என் முகத்தை கூட பார்க்க விரும்ப மாட்டாள் என்று கூறினான். அட ஆயுஷ், பெண்கள் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர்கள். அதோடு அவள் உன்னுடைய சகோதரிதானே. நீ அவளிடம் கொஞ்சம் அழுது புலம்பு. அக்கா தம்பி உறவைச் சொல்லி உருக்கமாக பேசு, அவள் உடனே கரைந்து விடுவாள் என்று அஞ்சலி மிகவும் தந்திரமாக ஆயுஷிற்கு புரிய வைத்தாள். பேராசையினால் அவன் உடனே அதற்கு சம்மதித்தான். அவன் மிகவும் பலவீனமானவனாகவும் ஆதரவற்றவனாகவும் தெரிவதற்காக தன் பழைய மற்றும் சாதாரண சட்டையை அணிந்து கொண்டு அனிதாவின் ஷோரூமை நோக்கி புறப்பட்டான். அவன் அங்கு சென்றபோது அவனது கண்கள் விரிந்தன. அது ஏதோ ஒரு சாதாரண ஷோரூம் அல்ல. நகரத்தின் மிகவும் விலையுயர்ந்த பகுதியில் அமைந்திருந்த 3 அடுக்கு மாடி ஷோரூம். உள்ளே நுழைந்தபோது வெளியே இருந்த சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மாறாக பல ஏசிகள் இருந்ததால் அந்த சூழல் மிகவும் குளிர்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. அனிதா ஒரு பெரிய நாற்காலியில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். அக்கா என்று ஆயுஷ் மெதுவாக உள்ளே நுழைந்தான். அனிதா தலையை நிமிர்ந்து பார்த்தாள். அவனை பார்த்ததும் அவளது கண்களில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை, மாறாக ஒரு மௌனமும் தீவிரமுமே இருந்தன. அவள் லேப்டாப்பை மூடி வைத்ததும் ஆயுஷ் தனது நடிப்பைத் தொடங்கினான். அவனது கண்களில் போலியான கண்ணீர் ததும்பியது. என்னை மன்னித்துவிடு அக்கா. நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். அன்று நடந்தது அனைத்தும் அஞ்சலியின் பேச்சைக் கேட்டு நடந்தவை. என் செயலுக்குப் பிறகு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் உன்னை தேடி வந்தேன், ஆனால் நீ பழைய வீட்டை விட்டுச் சென்று விட்டாய் என்றான். அனிதா மௌனமாக அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள்.
அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஆயுஷ் தொடர்ந்து பேசினான். அக்கா, நம் குடும்பம் சிதறிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து அப்பா எவ்வளவு வேதனைப்படுவார் தெரியுமா? சரி, நாம் பழைய விஷயங்களை மறந்துவிடுவோம். நாம் மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அக்கா, உண்மையைச் சொல்லப்போனால் எனக்கு காலம் மிகவும் மோசமாக இருக்கிறது. என் தொழில் நின்றே போய்விட்டது. எல்லாம் ஏலத்திற்கு வரப்போகிறது. எனக்கு இந்த நேரத்தில் உனது உதவி மிகவும் தேவை. நீ எனக்கு பண உதவியை செய்தால் உன் நன்றியை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். அனிதா உறுதியான ஆனால் அமைதியான குரலில், ஆயுஷ், உனக்கு நினைவிருக்கிறதா? என் கணவன் உயிருக்கும் வாழ்க்கைக்கும் போராடிக் கொண்டிருந்தபோது நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன். அப்போது நீ என்னிடம், நான் உன்னை உணர்வுபூர்வமாக மிரட்டுவதாகச் சொன்னாய். என் தந்தையின் வீட்டிலிருந்தே என்னை அவமானப்படுத்தி வெளியேற்றினாயே, அது உனக்கு நினைவிருக்கிறதா? அது உன்னுடைய தவறு மட்டுமல்ல, அது உன்னுடைய கர்வம் என்று அனிதா உறுதியான குரலில் கூறினாள். ஏனென்றால் நீ உறவுகளை விட பணத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தாய். இன்று நீ இங்கு வந்திருப்பது உன் தவறை உணர்ந்ததாலோ அல்லது மன்னிப்பு கேட்கவோ அல்ல. உனக்கு மீண்டும் என்னிடம் உதவி தேவை என்பதால் மட்டுமே வந்திருக்கிறாய். நீ அன்று சுயநலமாக இருந்தாய், இன்றும் அப்படியேதான் இருக்கிறாய். இதைக் கேட்டதும் ஆயுஷின் முகம் வெளிறிப்போனது. அப்படியானால் உன் சொந்த தம்பியை தெருவில் அலைந்து திரிய விடுவாயா அக்கா? உடன்பிறந்தவர்களின் கடமை இதுதானா என்று ஆயுஷ் கேட்டான். இதைக் கேட்டதும் அனிதா தன் நாற்காலியில் இருந்து எழுந்து, உடன்பிறந்தவர்களின் கடமை ஒரு பக்கம் மட்டும் செய்யப்படுவது அல்ல ஆயுஷ். ஒரு சகோதரன் தன் கடமையை மறந்துவிட்டால் ஒரு சகோதரிக்கு அந்த உறவு அன்றே முடிந்துவிடுகிறது. அன்று நீ என் மரியாதையை மட்டும் சிதைக்கவில்லை, என் நம்பிக்கையையும் உடைத்தாய். உதவி என்று வரும்போது என்று கூறி அனிதா தன் அருகிலிருந்த செக்புக்கை எடுத்தாள். இதை பார்த்ததும் ஆயுஷின் கண்களில் நம்பிக்கையோடு கூடிய ஒரு மின்னல் தோன்றியது. அனிதா செக்கில் ஏதோ எழுதி அதை ஆயுஷின் பக்கம் நீட்டினாள். ஆயுஷ் அவசரமாக அதை வாங்கினான். ஆனால் அதிலிருந்த தொகையை பார்த்ததும் அவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அந்த செக்கில் 500 ரூபாய் என்று எழுதப்பட்டிருந்தது. இது என்ன அக்கா என்று ஆயுஷ் நடுங்கும் குரலில் கேட்டான். அனிதா கூறினாள், இதுதான் அந்த வாடகைத் தொகை ஆயுஷ். அன்று அந்த பணம் என்னிடம் இல்லை என்றால் உன் வீட்டிலிருந்து என்னால் மீண்டும் ரயில் நிலையத்திற்கு சென்றிருக்க முடியாது. உன்னை நான் வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன், ஏனென்றால் நான் உன்னை போன்றவள் அல்ல. இந்த 500 ரூபாயை வைத்துக்கொள். உன் வீடு மற்றும் தொழிலைப் பொறுத்தவரை நான் என்ன செய்தேனோ அதையே நீயும் செய்ய வேண்டும், மைனஸ் கடின உழைப்பு மற்றும் இரவு பகல் பாராத முயற்சி. எனவே இங்கும் அங்கும் ஆதரவை தேடுவதை நிறுத்திவிட்டு சொந்த காலில் நிற்கப் பழகு. அக்கா, நீ இவ்வளவு கல்நெஞ்சக்காரியாக எப்படி மாறினாய் என்று ஆயுஷ் சத்தமாக கத்தினான். நான் கல்நெஞ்சக்காரி ஆகவில்லை ஆயுஷ் என்று அவன் கண்களை நேராக பார்த்தபடி அனிதா சொன்னாள். மாறாக என் சூழ்நிலைகள் என்னை ஒரு பாறையைப் போல உறுதியானவளாக மாற்றிவிட்டன. இப்போது நீ இங்கிருந்து கிளம்பு, ஏனெனில் எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. மற்றும் ஒன்று, அடுத்த முறை என்னிடம் வரும்போது ஒரு சகோதரனாக அல்ல, ஒரு உண்மையான மனிதனாக வந்து என்னைச் சந்தி. இதை கேட்ட பிறகு ஆயுஷிடம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. தான் முன்பு பேச்சால் ஏமாற்றிய அனிதா அக்கா இப்போது அவள் இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் தலையை குனிந்தபடி கையில் அந்த 500 ரூபாய் செக்கை பிடித்துக்கொண்டு வெளியே வந்தான். இன்று அவனுக்கு தனது தரம் மற்றும் அனிதாவின் முக்கியத்துவம் என இரண்டையுமே புரிய வைத்திருந்தது. அன்று மாலை அனிதா மனோஜிடம் ஆயுஷ் வந்திருந்த விஷயத்தை சொன்னாள். உடனே மனோஜ், பிறகு நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். அனிதா புன்னகைத்தபடியே, அவனுக்கு எது தேவையோ அதை நான் கொடுத்தேன். ஒரு பாடம். மனோஜ், என் மன அமைதிக்காக நான் அவனை மன்னித்துவிட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் அவனுக்கு மீண்டும் இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் மன்னிப்பது நம் கடமை, ஆனால் துரோகம் செய்த மனிதனை மீண்டும் நம்புவது முட்டாள்தனம் என்றாள். பெண்கள் தினத்தை முன்னிட்டு நகரின் மிகப்பெரிய டவுன் ஹாலில் ஒரு பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மண்டபம் முழுவதும் நகரின் பெரும் வணிகர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்களால் நிறைந்திருந்தது. மேடையில் மாவட்ட ஆட்சியர், மேயர் மற்றும் நகர MLA அமர்ந்திருந்தனர். அப்போது தொகுப்பாளர் புன்னகையுடன், இந்த ஆண்டின் நகர கௌரவ பெண் தொழில்முனைவோர் மற்றும் சிறந்த ஃபேஷன் டிசைனர் விருது, வறுமையையும் போராட்டங்களையும் எதிர்த்து போராடி தனது திறமையால் இந்த நகரத்தில் தனி அடையாளத்தை பதித்த அந்த பெண்ணுக்கு வழங்கப்படுகிறது. தயவுசெய்து பெரும் கரகோஷங்களுடன் அனிதா அவர்களை வரவேற்கிறோம் என்றார். மண்டபம் முழுவதும் கரகோஷத்தால் அதிர்ந்தது. அனிதாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. சாதாரண புடவை அணிந்திருந்த அவள் மெதுவாக மேடையை நோக்கி நடந்தாள். மேயர் அவளுக்கு கேடயமும் சால்வையும் வழங்கி கௌரவித்தார். அதே சமயம் ஊடகங்கள் தொடர்ந்து அவளை புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தன.
முன்னால் அமர்ந்திருந்த அவளது பணக்கார தம்பி இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். தான் ஒரு காலத்தில் உதவக்கூட தகுதியற்றவள் என்று நினைத்த தன் சகோதரி இன்று ஒட்டுமொத்த நகரத்தின் பெருமையாக திகழ்வதை அவன் முதன்முறையாக உணர்ந்தான். அனிதா மைக்கை எடுத்து பேசத் தொடங்கினாள். ஒரு காலகட்டத்தில் என்னுடைய அனைத்தும் முடிந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். என் வீடு, என் குடும்பம், என் நம்பிக்கை என அனைத்தும். ஆனால் அதே இருள்தான் எனக்கு என் உண்மையான சக்தியை அடையாளம் காட்டியது. ஒரு பெண்ணின் மிகப்பெரிய பலம் என்பது அவள் தன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் அவளது திறமையும்தான் என்பதை அது எனக்கு புரிய வைத்தது. நாம் பெரும்பாலும் மற்றவர்களின் ஆதரவைக் கொண்டே வாழ்க்கையாகிய கட்டிடத்தை கட்டுகிறோம். ஆனால் எந்த நாளில் நாம் நமக்கான அஸ்திவாரமாக மாறுகிறோமோ அந்த நாளில் எந்த புயலும் நம்மை வீழ்த்த முடியாது. அனிதா தனது பேச்சை முடித்தாள். இந்த விருது இன்று உடைந்து சிதறிப்போனாலும் மீண்டும் எழுந்து நின்ற அனைத்து பெண்களுக்கும் உரியது. நினைவில் கொள்ளுங்கள், உங்களின் மிகப்பெரிய ஆதரவு நீங்கள்தான். அனிதா மேடையிலிருந்து இறங்கி வந்து மனோஜை கட்டிக்கொண்டாள். அது ஆயுஷின் வீட்டை விட மிகவும் பெரியதாகவும் அழகானதாகவும் இருந்தது. ஏனெனில் அந்த வீடு அன்பு மற்றும் தன்னம்பிக்கை எனும் கற்களால் கட்டப்பட்டிருந்தது. இப்போது அனிதா யாரோ ஒருவரின் பரிதாபத்திற்குரிய சகோதரி அல்ல, மாறாக ஒரு வெற்றியின் முன்னுதாரணமாக திகழ்ந்தாள். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு உறவும் எப்போதும் துணையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. சில நேரங்களில் சொந்தக்காரர்களே கடினமான காலங்களில் நம்மை தனியாக விட்டுவிடுவார்கள். ஆனால் ஒரு மனிதன் தன்மீது நம்பிக்கை வைத்து சோர்ந்து போகாமல் இருந்தால் தன் கடின உழைப்பால் மீண்டும் எழுந்து வர முடியும். அதோடு ஒரு பெண் யாருடைய தயவையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அவளுக்குள் இவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது. அவள் உடைந்த பிறகும் கூட தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு வெற்றியை அடைய முடியும். உறவுகளை விட ஒருவரின் மனிதநேயமும் துணையாக இருக்கும் எண்ணமுமே முக்கியம். ஏனெனில் பணமும் கர்வமும் எப்போதும் நிலைத்திருக்காது. கடினமான நேரத்தில் துணையாக இல்லாதவர்களுக்கு காலம் ஒருநாள் அவர்களின் உண்மையான இடத்தை காட்டிவிடும். அதே சமயம் அனிதாவைப் போல ஒரு மனிதன் தனது திறமையையும் சுயமரியாதையையும் பிடித்துக்கொண்டு முன்னேறினால் அவன் தனது தலைவிதியையே மாற்றிக்கொள்ள முடியும். எனவே நண்பர்களே, நீங்கள் எந்த நகரத்திலிருந்து எங்களின் கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும், இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து கமெண்ட் செய்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், முடிந்தவரை பலருக்கும் பகிருங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களுக்கு எனது உழைப்பு பிடித்திருந்தால் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் அளித்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் காட்டுங்கள். அப்போதுதான் இதுபோன்ற அற்புதமான கதைகளை தொடர்ந்து என்னால் உங்களுக்காக கொண்டு வர முடியும். இந்த கதை பொழுதுபோக்கு மற்றும் ஊக்கமளிக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே எழுதப்பட்டது. கதையில் வரும் அனைத்து கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள் மற்றும் இடங்கள் கற்பனையானவை. இதற்கும் எந்தவொரு நபர், குடும்பம் அல்லது நிஜ வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. போராட்டங்கள், தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பின் செய்தியை வழங்குவதே இந்த கதையின் நோக்கம். தயவுசெய்து இதை நிஜ வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். நன்றி. अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसे स्टोरी सिर्फ और सिर्फ मेरे चैनल पर आपको देखने को मिलेगी। और आपको स्टोरियाँ सुनने में मज़ा आ रहा है तो चैनल को सब्सक्राइब कर दे प्लीज़, और लाइक भी कर दे, कमेंट कर दे, और आप कहाँ से है ये कमेंट करना ज़रूर। और मिलते हैं एक नेक्स्ट स्टोरी में, तब तक के लिए धन्यवाद। जय हिंद। ऐसा ही सपोर्ट करते रहो, मैं ऐसे ही स्टोरी लाता रहूँगा।